அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்தொழிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 940 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 944 ரூபாய் 98% உள்ளது. அதே போல இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 68% உள்ளது. அதே போல அம்மான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 973 ரூபாய் 76% வழங்குறாங்க அம்மான் எக்ஸ்சேஞ்ச். அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 50%, 276 ரூபாயும் வழங்கியிருந்தாங்க நேற்றைய தினம். அதே போல தான் இலங்கைக்கு 974 ரூபாய் 5% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனை. அதே போல 963 ரூபாய் 23% வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 955 ரூபாய் 9% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. சஜில் எக்ஸ்சேஞ்ச் மேலதிக தகவல் மற்றும் லொகேஷனை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல தான் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். கேபிஇ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 275 ரூபாய் 80% நேற்றைய தினம் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 962 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே மாதிரி யுஏஇ, இந்த யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட கொஞ்சம் அதிகமான ரேட் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 தினார் 300 தினார் 200 தினார், அதாவது 100 தினாருக்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனைகள் பண்ணும்போது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் குறைந்தது உங்களுக்கு 945 ரூபாயிலேருந்து 48 ரூபாய் வரைக்கும் தான் வழங்குறாங்க. ஆனால் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் 958 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. நீங்கள் ஒரு 300-400 தினார் அனுப்பினாலும் ட்ரை பண்ணுங்கள் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சிட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை எடுத்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சரியாக இருக்குதான்னு. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் பற்றுச்சீட்டை செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போயிடாதுங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட் இன்க்ளூட் ஆயிருக்கா சரியானதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை விட இன்றைய தினம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதால வெள்ளிக்கிழமையில கூடுதலாக ஒரு ஆளை முன்னுக்கும் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் அவரே சொல்லுவார், காதுக்குள்ளே ரேட்டை கூட சொல்லுவார். நீங்கள் முடிந்த வரைக்கும் ஃபுல்லாகவே தேடி பாருங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் ரேட் அதிகமாக இருக்குது, கட்டணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்றைய நாள் நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் பெஸ்ட்டான ஆஃபர் கொடுப்பாங்க. சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கிவ் அவேவும் பண்ணுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை தேடி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எதில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே போல் வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு ரேட் வரும். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புவாங்க இல்லையா, அந்த ரேட் எத்தனை தினார், அதாவது 100 தினாருக்கா 50 தினாருக்கா 20 தினாருக்கான்றதை செக் பண்ணி பார்த்து போடுங்க. அதே போல் வீட்டு பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதில்ல, லீவும் கிடைக்கிறதில்ல. ஓட்டுநர்களே வெளியில் போகும்போது நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்து அவங்களுடைய பணத்தையும் போட்டு விடுங்க.
குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 776 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 72 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 179 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 368 ஃபில்ஸ். இந்த நாட்களில் நீங்கள் தங்கம் வாங்கணுமா இருந்தால் நாட்டோட விலை எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அதை விட இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்குங்க. கைரவான் பகுதிகளில் தன்னுடைய சிறிய மனைவியை கொண்டுவிட்டு ஈராக் தப்பியோடிய நபர் அதிரடியாக கைது. 2-3 நாளாக எனக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க பலரும். அவங்களுடைய சிகிச்சை பலனின்றி அந்த தாய் உயிரிழந்திருக்கிறாங்க நேற்றைய தினம். அதே போல் இதோ அக்கா அம்மா வெளியில் காசு கொடுத்து அடித்தவங்களுக்கு இனிதான் பேராபத்து காத்திருக்குது. அமைச்சருடைய தம்பி உட்பட கைது. அதே போல் நேற்றைய தினம் கிங் ஃபஹத் ரோட்டில் ஒரு வாகன விபத்து. இதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக் பண்ணி பிடிக்குது கேமரா, மறந்துடாதீங்க. இன்சூரன்ஸ் கட்டணம் நீக்கப்பட்டது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சந்தோஷம். அதே போல் பாயிண்ட் டு பாயிண்ட் வேகமாக போனீங்க வச்சிருவாங்க ஆப்பு. 10,000 தினார் வரைக்கும் அபராதம். வாகனத்தில் சேட்டை பண்ணுறவங்களுக்கு பிடிச்சு உடனடியாக வாகனத்தை தூள் ஆக்கிடுறாங்க. மிக பிரபல்யம் வாய்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருள் பாவனையால். மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவங்க, முக்கிய பதவிகளில் இருந்தவங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 11 செல்சியஸ் டிகிரி இன்றைய தினம் வெப்பநிலையின் தன்மை. இன்றைய தினம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குவைத்துடைய குளிர் சூழல். அதனால் இன்றைய தினம் லீவுக்கு போகக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் மறக்காமல் ஜேக்கெட் அணிஞ்சிக்கோங்க. ஜெக்கெட் இல்லாமல் வெளியே போகாதீங்க. ஏன்னா கடற்கரை ஓரம் மாலியா அந்த மாதிரி பகுதிகளுக்கு போனீங்கன்னா கடல் காற்றோடு சேர்ந்து குளிர் செம்மையாக இருக்கும். அதால் தயவு செய்து போகும்போது ஜெக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் போகும்போது கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்கிறதால உங்களுக்கு சூடாக தெரியலாம். ஆனால் ஜெக்கெட் ஒன்று கட்டாயம் கையோடு வச்சுக்கோங்க. மாலை நேரம் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, டிக்டாக்ல வீடியோ ஒன்று ஷேர் ஆகுது அப்படின்னு. பாரக் ஹாஸ்பிட்டலில் அந்த தாயுடைய முன்னாள் ஃபோட்டோஸ்கள் தான் இது. அவங்க முன்னாடி இருந்த சூழல். அதுக்கப்புறமா நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய மேலதிக தகவல்களை நான் கெதர் பண்ணி வச்சுருந்தேன். வாட்ஸ்அப்பில் அந்த 24 மணி நேரத்தில் அறிகிற செட்டிங்கை மாற்றாமல் விட்டதால் அந்த சாட்டில் இருந்து அழிஞ்சு போச்சு. நேற்றைய தினம் காண்டாக்ட் பண்ண முடியலை மறுபடியும் தூதரக அதிகாரியை. இது நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க, ஒரு அம்மா ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அன்றைக்கே நான் தூதரகத்தோடு பேசிட்டேன். அதுக்கப்புறமா தூதரகம் 2 மாத காலமாக இந்த அம்மாவுடைய விடயங்களை பற்றி கண்காணித்து வரதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் நோய்வாய்ப்பட்டிருந்த இந்த தாயார் நேற்றைய தினம் காலமாகி இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு 50 வயதுக்கு மேலேயாவது வெளிநாட்டுகளில் இருக்கிறத தவிர்க்கணும் நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா. சாலா விரைவில் நாங்களும் கவர்மெண்ட்டோட முடிந்த வரைக்கும் போராடுறோம். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும். நாட்டுக்கு போய் அவங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஓய்வூதிய சூழல் சரி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் நோய்வாய்ப்பட்டால் தயவு செய்து இங்கே இருக்காதீங்க. பாருங்கள், யாருமே இல்லாத நிலைமை. முன்னாள் அமைச்சருடைய சகோதரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளியில் அக்கா மாடிச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் வகித்திருக்கிறார் அவர் தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 தினார் 300 தினார் அப்படின்னு பணம் வாங்கிட்டு இவங்க ரெசிடென்சி வியாபாரம், அதாவது தொழிலாளர்களுக்கு, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வீசா கொடுத்து அக்காமா அடித்து கொடுத்து வெளியில் வேலை செய்ய விட்டவங்க. இவங்களும் மாட்டியிருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட இருந்து யாரெல்லாம் அக்காமா அடித்து வெளியில் போய் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணுறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அக்காமாவோட தான் இருப்பீங்க. ஆனால் கடைசியில் போலீஸ் செக்இன் வரும்போதோ அல்லது நாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகிவிட்டது அல்லது உங்களுடைய கஃபீல் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வெளியில் பணம் கொடுத்து இதுக்கு பிறகாவது அக்காமா அடிக்காமல் இருங்க. இப்போ கூட முடிஞ்சால் ரிலீஸ் எடுத்து வேறொரு இடத்துக்கு மாற்றிக்கொள்ள பாருங்கள். அதுவும் 1 வருஷம் முடிஞ்சால் தான் ரிலீஸ் எடுக்கவும் முடியும் ஷூன்லாம். தயவு செய்து கவனம். காதி விசாவில் வேலை செய்கிறவங்களும் கவனம். ஒரு சிலர் எனக்கு காது படையே எனக்கு 2-3 மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் அவனுங்கெல்லாம் போய் சொல்கிறானுங்க, அப்படியெல்லாம் இங்கே பிடிக்க மாட்டாங்க. அக்காமா அடித்து வெளியில் வேலை செய்கிறது அக்காமா இருந்தால் ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டு மண்டையை கழுவி இருந்தாங்க இந்த அக்காமா அடிக்கிறவங்களுக்கு.
சரி, அது உங்கள் இஷ்டம். என்னால் முடிந்தது தெரியப்படுத்த வேண்டியது தெரியப்படுத்துகிறேன். வெளியில் அக்காம அடித்து வேலை செஞ்சீங்கன்னா ஜெயிலும் இருக்குது, அபராதமும் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. சிறிய நாட்டு மனைவி தன்னுடைய சிறிய நாட்டு மனைவியை கைரவான் பகுதிகளில் வைத்து தன்னுடைய வீட்டில் கொலை செய்துவிட்டு ஈராக் தப்பி ஓடிய குவைத்தி குடிமகனை ஈராக்கில் வைத்து ஈராக்கிய அதிகாரிகள் கைது செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக விசாரணைக்காக குவைத் காவல்துறையிடம் ஒப்படைப்பதாக ஈராக்கிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ ரீசெண்டாக சில சகோதரிகள் வந்து எனக்கு மெசேஜ் போடுறாங்க. போடும்போது பார்த்தா இந்த பாபா வந்து ரொம்பவும் மோசமாக ஆக்ரோஷமாக நடந்துக்கிறதா சொன்னாங்க. பயமாக இருக்குது, எந்த நேரத்தில் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு முடிவு என்னென்னா ரன்னவே தான், தப்பி ஓடுறது தான். அது தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்து மெதுவாக நடந்து இந்த நாட்டுக்கு வந்து தூதரகத்துக்கு வந்து தூதரகம் விசாரிக்கிறதுக்கு இடையில் அவங்களுடைய உயிரே போயிடும். எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் 24 மணி நேரத்துக்கும் அதிகாரிகளை நியமிக்காத பட்சத்தில் தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி ஆபத்துக்கள் நிகழத்தான் செய்யும். தூதரகமே இது உங்களுடைய கவனத்திற்கு. அதே போல் இதோ உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய தகவல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறது, பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணாலோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணாலோ அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். உடனடியாக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். குவைட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் KNPCயில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் விசா கார்டு, அதாவது விசா அப்ரூவல் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கார்டு, அதே மாதிரி மாஸ்டர் கார்டு, இது ரெண்டுக்கு விசா கார்டு மாஸ்டர் கார்டு ரெண்டையுமே வந்து இனிமேல் நீங்கள் ஃபியூல் நிரப்புறதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு, அரபு நாடுகளில் மற்ற நாடுகளுக்கு தரை வழியாக போகக்கூடிய ஓட்டுநர்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், அதாவது நடிகர், கேமராமேன், மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு குழுவை வந்து போதை தடுப்பு குற்றப்பிரிவு கைது பண்ணியிருக்கிறாங்க. சல்வா பகுதிகளிலையும் வைத்து, அதே மாதிரி ஜினப்சுர்ரா சவுத்சுர்ரா பகுதிகளிலையும் வைத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. போதை யார் தான் விட்டுச்சு? யாரையுமே விடலைன்ற மாதிரி தான் இருக்குது. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான வாகனங்கள் தற்போதைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. வீதிகளில் ஓடுறதுக்கு உகந்த வாகனம் அல்ல அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வாகனத்தை ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் எப்போயாவது ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சி நின்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி வாகனங்களுக்கு இனிமேல் அனுமதி கிடைக்காது, தஃப்தர் புதுப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பழைய வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனம். 7 ரூம் ரெடி பண்ணியிருக்காங்களாம். குவைட் ஸ்லீப் மெடிசின் சென்டர், குவைத்தில் தூங்குறதுக்காகன்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு 7 ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க என்ன மாதிரி 24 மணி நேரம் வேலை செஞ்சு போதாதுக்கு அடுத்த நாளும் கடன் வாங்கி தான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் கூட நியூஸ் போடுற இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூம். அடுத்ததா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, அதிக சவுண்ட், அதாவது சாதாரணமாக நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது அந்த புஃபர் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, வெளியில் மியூசிக்கல் மாதிரி பாட்டி அல்லது ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் அதிக சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது இருதய நோய் கூட ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஹார்ட் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனம். அதே போல் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி சேட்டை பண்ணினா வண்டியை பிடிச்சி மொத்தமாக அரைச்சி பவுடர் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அதை சட்டமாகவும் இயற்றப்பட்டிருக்குது, அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரோட்டில் ரவுண்டு அடிக்கிறவங்க, அந்த வண்டிங்களை ஸ்டண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருடைய வாகனங்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அதே இடத்துலையே அடித்து நொறுக்கி அந்த ஸ்க்ராப் மெஷின் இருக்கு இல்லையா, பவுடர் பண்ணுறது, அந்த மெஷினில் போட்டு மொத்தமாக பவுடர் பண்ணி விட்டுடுறாங்க. வேறு லெவல். இந்த மாதிரி பண்ணினா இனி வரும் காலங்களில் யாருமே இதை தவிர பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் 1000 தினார்லேருந்து 10,000 தினார் வரைக்கும் அபராதம் அப்படின்னு லெஃப்டினன்ட் ஜெனரல் தெரிவிச்சிருக்கிறாரு இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த வாகனங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, கேரேஜுகளுக்கும் அதே அபராதம், அதே தண்டனை. கேரேஜுகளில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நேற்றைய தினம் அதிரடியான சோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம், குடியிருப்பு விவகாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை. தொடர்ந்துமே அவங்களுடைய பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகள் அதிவேக சாலைகளிலிருந்து
ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சிவில் ஐடி இல்லாமல் வெளியே போயிடாதீங்க. அதிவேக சாலைகள் நடு ரோட்டில் நிறுத்தி வச்சு ஹைவேக்களை செக் பண்ணுறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளால் முடிந்தது வீடியோவையும் காட்டலாம், நடக்கிற சம்பவத்தையும் சொல்லலாம். கேட்குறது கேட்காது அன்பார்ந்த பார்வையாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா எப்போ பாரு கேமராவில் மானிட்டரில் ஜூம் பண்ணி இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, வேறு லெவலில் நாம் வேலை திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ டிராஃபிக் சிக்னல்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சைடில் இருக்க கேமரா பாருங்கள், இப்போ அந்த டிஜிட்டல் போர்டில் இருக்கக்கூடிய கேமரா தான் இதுவும். இது வந்து ஸ்கேன் பண்ணும் டைரெக்டாக. அப்படின்னா நீங்கள் டைரெக்ஷனில் வண்டி சிக்னலில் வந்து நிற்கும் போது அந்த இடையில கொண்டு வந்து சொருகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, லைனில் வராமல் இடையில வந்து சொருகிக்கிறாங்களே அவங்க, அடுத்தது இந்த டெலிவரி ஓட்டுநர்கள், நீங்களும் ரொம்ப கவனம். இந்த கேப்புக்குள்ளால் புகுந்து போகிறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சல்மியா 25ஆம் நம்பர் ரோட்டில் பெரிய தவார்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஷீஃப் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஷீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த டிராஃபிக் சிக்னலில் இந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்குது, கவனம். அடுத்தது பாயிண்ட் டு பாயிண்ட் கேமராவுக்கு, ஒரு கேமராவுக்கு வேகத்தை குறைச்சி அதுக்கப்புறம் வேகமாக போய் அடுத்த கேமராவுக்கு வேகத்தை குறைச்சி அப்படி போனீங்கன்னாலும் கேமரா பாயிண்ட் டு பாயிண்ட் கேப்சர் பண்ணும். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்புள்ள வீடியோ போட்டிருக்குது. بريك قبل الكاميرا وتدوس بعد الكاميرا انساها راح تتخالف، ده كان زمان. يعني ربعكم المطيورين عيالكم اللي 4 ساعة مخالفات دزوا لهم الفيديو راح يتخالفون بسبة البوينت تو بوينت. شو البوينت تو بوينت؟ كاميرتين شارع 100 بينهم 10 كيلو، طفت المسافة والله 6 دقائق ما تتخالف. اقل من 6 دقائق معناتها انت دايس اكثر من 100 بسرعة السيارة، فراح تنزل عليك مخالفة. يعني فوق انك مأذي العالم ودايس وبريك والناس متأذية منك راح تتخالف. فقولوا حق عيالكم يطولون بالهم بالشارع، شارع 120 يمشي 120، شارع 100 يمشي 100، وايد سهل الموضوع. கிங் ஃபஹத், அதாவது 40வது ரிங் எக்ஸ்பிரஸ் வேயில் நேற்றைய தினம் ஒரு வாகன விபத்து, ஒரு ட்ரக் ஒன்று கவிழ்ந்திருக்குது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. தீயணைப்புத்துறை உடனடியாக விரைந்து வந்து சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வாகன ஓட்டுநர்களை, கனரக வாகன ஓட்டுநர்களை தயவு செய்து வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 12 மணித்தியாலங்கள் நேற்று இரவுலேருந்து இன்றைக்கி 12 மணி வரைக்கும் ஹவாலி பைரூட் ஸ்ட்ரீட் மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்காலிகமாக 40வது ரிங் ரோட்லேருந்து நீங்கள் பைரூத் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற அந்த ரோட் தவ்வாரில் இருந்து சிக்னல்லேருந்து ஃபுல்லாகவே மூடி இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓட்டுநர்களே. அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்பு படை தீத்தடுப்பு நடவடிக்கைகளை மீறிய வியாபார தலங்கள், கடைகள் 258 அதிரடியாக மூடியிருக்கிறாங்க. இதை மூடினதை இப்போ தான் போட்டுக்கிறாங்க மொத்தமாக எல்லா கவர்னரேட்லையும். இப்போ நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய சகோதரர் ஒரு அனுப்பின வீடியோவை காட்டியிருந்தோம். இப்போ 5:45 அந்த கடையில் இங்கு மூட்டாங்க,
ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் 50 வருஷமா பாருங்க மாலை வலைக்கு எல்லா கடையும் மூடிட்டான் இருக்குது என்ன பிரச்சனை தெரியாது இதுதான் எல்லா கடையும் இழுத்து மூடிட்டான் அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் பாருங்க எல்லாம் இழுத்து மூடிட்டான் ஸ்டிக்கர் அவுட்டிக்கு தான் எல்லாம் இழுத்து மூடிட்டான் இது மாதிரி அந்த பிரிட்ஜ் எல்லாம் இழுத்து மூடிட்டான் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் காசும் இல்லை ஒன்றும் இல்லை. இனிமேல் நார்மலாக ஒரு 20-30 தினாரிலே அக்காம அடிச்சிடலாம். ஷூனாக இருந்தாலும் சரி காதுமாக இருந்தாலும் சரி. அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு மக்கள்லாம் குஷியாகி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வயதானவர்கள் இந்த நாட்டில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்லேருந்து அனைவருமே 800, 900, 1000 தினார் செலவு பண்ணி அக்காம அடித்தவங்க இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சும்மா ஒரு 60-70 தினார்லேயே அடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருடைய கருத்துக்களும் இது. من خدم الكويت بشرف وأمانة لا يستحق منا سوى التكريم ورد الجميل. وقانون تجديد الإقامة للوافدين الذين تتجاوز أعمارهم 60 عاما صب في تاريخ الكويت الإنساني. هذا ما أعلن عنه وزير الداخلية فهد اليوسف مشيرا إلى أن الكويت كانت دائما ملاذا آمنا للذين عملوا على أرضها. قضينا عمر بالكويت، نعتبر الكويت بلدنا الثاني. ولا نشتغل عامل لشهرين 250 دينار، يعني 3 شهر بلاش نروح. كان طلع جديد وانا مستانس، والله يرحمكم ان شاء الله بلدكم خير واجد ان شاء الله. لان مش هتعب تيجي اخر السنه ادفع لي 80 دينار 100 دينار غير ما بدفع 850. نوزعها نوزع. بس حلوة؟ نام مرتاحة قوة زيادة عشان نشتغل وجاب هدية لمرته. الله. وطن الكويت بلد الإنسانية. نعم الكويت وطني ووطن كل من يعيش على أرضها. وطن الكويت بلد التسامح والتعايش والأمن والأمان. وطني أيضا قرار صب في تاريخ الكويت الإنساني. قد ايه فرحت بس شفت هذا القرار. قضينا عمر بالكويت، نعتبر الكويت بلدنا الثاني، فعشان هيك شكرا كثير له. هي البلد هنا بلد الخير وبلد يعني بصراحه ما شفناش منها حاجه وحشه خالص والواحد يتمنى ما يسيبش الكويت. وزير الداخلية يقول بالخير خير بالشكر مشكور والشكر خير وبالعافية. يعني قال هيك انا بابا جابر قال كان موجود هنا داخل الكويت، انه كان يجي بعض السلام بعض 80 هنا داخل الكويت. أنا عندي خبر من جماعتنا وغير جماعتنا ومن منطقة الجنوب كلها بالكويت فوق 60 سنة سافروا. بس استانس خلي يعزي معك ناس شبابنا عندنا موجود بالشكة 5-6 نفر، خلي يعزي معك. ومن اول قاعد اسوي دواء يا رب يجي اقرار جديد. من اول شهرين انا عندي خبر اقرار يجي جديد، بس الشيء قاعد اسوي له دعاء كل الناس. مرجع فلوس ماله. انت مرجع فلوس مال اول؟ يزوكم كلهم بدهم يرجعوا الفلوس اللي قبل اذا انتقل الحين انت رح تصير بستانس اذا هذا قرار يجي اكيد. استانس الناس. ذكريات انا جيت هنا سنه 79 يوم الغزو كنت انا حزين اكن بلد اللي هي بتحتل، كنت ببكي بالدموع على البلد وانا في مصر. كنت في مصر يمين وعرفت كنت يعني زعلان كنت اتمنى اكون عسكري فيه. شوفي انا عم باخذ من الكويت من زمان، الكويت بتعطيني اذا انا اعطيتها مش كثير. ஆனால் இது வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உயர்மட்ட சம்பளத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓகே. ஆனால் இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது சில கம்பெனிகளில் ஒப்பந்தங்களோட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமுமே அந்த 600 தினார் 800 தினார் அக்காம அடிக்கிறதுக்கு வருஷத்துக்கு கட்டணம் கழிச்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. இனிமே அந்த மாதிரியெல்லாம் வராது. அதாவது வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 600 தினாருக்கு மேலே செலவாயிச்சு முன்னாடி அக்காம அடிக்கிறதுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டா அவங்களுக்கு கூட அதே நிலைமை தான். இப்போ முன்னாடி மாதிரியே நார்மலாகவே ஷூன் அக்காம அடிக்கணும்னா ஒரு 70 தினாரா இல்லாத 75 தினாருக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன் நார்மலாக. அதே மாதிரி காதிம் வீசானா ஒரு 25 தினார் அல்லது 30 தினார் அவ்வளவுதான். அதற்குள்ளேயே அக்காம அடிக்கிற சேவை முடிஞ்சிடும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் இந்த 800 தினார் 1000 தினார் 2000 தினார் கொடுக்குறது எல்லாமே மேலதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சும்மா அநியாயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விட சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் பிடிப்பட்டா இனி வரும் காலங்களில் சட்டம் தன்னுடைய கடமையை கடுமையாக செய்யும் அப்படின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி லீவு போகிறவங்க ரொம்ப கவனம், மறக்காமல் சிவில் ஐடியும் கையோடு எடுத்துகிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப கவனமாக இருங்க. செக்இன் ரொம்ப தீவிரமாக இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.